2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவளுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசித்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான்? நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாள் நம்முடைய வார்த்தை எங்களோடு பேசட்டும், நம்முடைய வசனம் எங்களோடு இடைப்படுத்தும். ஆவியானவர் ஒவ்வொருவரோடும் பேசி இடைப்படுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அற்புதங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அடுத்த கொஞ்சம் நாட்கள் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள், நியர்லி கிட்டத்தட்ட 37 அற்புதங்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கூட இருக்கலாம், குறைய இருக்கலாம். அந்த அற்புதங்கள் ஒவ்வொன்றையும் நாம் தியானிக்க இருக்க போகிறோம். இன்னைக்கு இந்த கானா ஊர் கல்யாணத்தில் நடந்த அற்புதத்தை ஆழமாய் நாம் தியானிக்க இருக்க போகிறோம். நிறைய முறை நாம் தியானித்தது உண்டு, உபதேசமாக ஆழமாய் நாம் தியானித்தது உண்டு. ஆனால் இந்த அற்புதங்களை நாம் எப்படி இப்போ தியானித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் பிராக்டிக்கலாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் எதற்கு தேவை, அது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பிரயோஜனம், அந்த அற்புதத்திலிருந்து என்ன பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம், இந்த காரியங்களை நாம் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், ஒவ்வொன்றாக தியானித்து வரும். அப்போ இன்றைக்கும் அப்படி தான் இந்த கானா ஊர் கல்யாணத்தில் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை நாம் என்ன பண்ண போகிறோம், நாம் தியானிக்க இருக்க போகிறோம். அதாவது அற்புதங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இடைபடுகிற, கர்த்தருடைய கரம் செயல்படுகிற ஒரு காரியம். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையிலே அவனுடைய சுய பலத்தை வைத்து அல்லது அவனுடைய சுய திறமையை வைத்து ஒரு லெவலுக்கு மேலே அவனால் என்ன பண்ண முடியாது, ஒரு லிமிட்டேஷனை தாண்ட முடியாது. அவர்கள் எவ்வளோ பெரிய ஆள் வேணா இருக்கலாம், அவர்கள் எவ்வளோ வசதி படைத்தவர்களாக வேணா இருக்கலாம், அவர்கள் எவ்வளவு திறமைசாலிகளாக வேணா இருக்கலாம். ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே அவங்க வாழ்க்கையை சுயமாய் அவர்கள் எதை வைத்தும் என்ன பண்ண முடியாது, கொண்டு போக முடியாது. அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று சொன்னால், அது யாரால் மாத்திரம்தான் நடக்க முடியும் அப்படின்னு சொன்னால், தேவனால் மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும், நடக்க முடியும். ஹல்லேலூயா. சில நேரங்கள் அதான் மனிதனால் கூடாதது, இயற்கையால் கூடாதது, இயற்கைக்கு அப்பாற்பட்டதாய் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தெய்வீக இடைபடுதல் இல்லை தெய்வீக கரம் செயல்படுதல் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை ஒருபோதும் கொண்டு செல்ல முடியாது. சுயமாக நாம் எவ்வளவு முயற்சி வேணா செய்யலாம், சுயமாக எவ்வளவு பலனை வேணா போடலாம், சுயமாக எத்தனை ஆட்களை வேணாலும் சேர்க்கலாம், சுயமாக எவ்வளவு பணம் வேணா சம்பாதிக்கலாம். ஆனால் எல்லாம் ஒரு எல்லை கோட்டில் வந்து நின்றுவிடும். அதற்கு மேலே நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணாது, கொண்டு செல்லாது. அப்படிப்பட்ட நேரத்தில் கடவுளுடைய கரம் அதிலிருந்து நம்மளை லிஃப்ட் பண்ணி தூக்கி கொண்டு போறது தான் அற்புதம். அப்படி கொண்டு போகும் பொழுதுதான் இந்த உலகத்தில் நீங்களும் நானும் சுகமாய் சந்தோஷமாய் நாம் என்ன பண்ண முடியும், வாழ முடியும். ஹல்லேலூயா. அதுதான் இங்க நடக்கிற ஒரு விஷயம். இந்த அற்புதத்தை நீங்கள் பார்க்கும்போது ஏதோ திராட்சை ரசம் குறைவுபட்டது, கர்த்தர் திராட்சை ரசத்தை கொடுத்தார் என்கிற ஒரு கண்ணோட்டத்திலே மாற்றம் இல்லாமல் இந்த அற்புதத்தை நாம் 2 வகையாக பார்க்க முடியும். ஒன்று தேவனுடைய மகிமை வெளிப்படுகிற ஒரு விஷயம், இன்னொன்று தேவ பிள்ளைகளுடைய விசுவாசத்தினுடைய ஒரு ஸ்ட்ராங்னஸ், ஒரு விசுவாசத்தினுடைய பலப்படுத்துகிற ஒரு விஷயத்தை நாம் என்ன பண்ண முடியுது, நாம் இதில் பார்க்க முடியுது. ஹல்லேலூயா. அப்போ இந்த அற்புதத்தை நாம் எப்படி பார்க்கலாம்? நான் ஏற்கனவே சொன்னது போல தியாலஜிக்கலாக நான் சொல்லுவேன். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி என்னாச்சு, இதுக்கு பின்னாடி என்னாச்சு, இதனுடைய இன்டர் கனெக்ஷன் என்ன, இந்த மாதிரி இதோடு இணைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் என்ன, இது எல்லாவற்றையும் நாம் கடந்த நாட்களில் ரொம்ப ஆழமாய் நாம் தியானித்திருக்கிறோம்.
இதை பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய யூடியூப் சேனலில் இது குறித்து இருக்குது. பட் நான் இன்னைக்கு கொண்டு போகிற ஒரு தலைப்பு என்னவென்று சொன்னால் தேவையும் சிறப்பான நிறைவும். ஹல்லேலூயா. இதனுடைய விளக்கத்தை நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு 5 பாயிண்ட்ல நம்ம பார்க்கிறோம். அதுல முதலாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுடைய பிரசன்னம் அற்புதங்களை சாத்தியமாக்குகிறது. ஹல்லேலூயா. என்னங்க, தேவனுடைய பிரசன்னம். நல்லா கவனிங்க, இந்த அற்புதம் நடந்த இடம் கானா ஊர் அப்படிங்கிற ஒரு இடம். இந்த கானா ஊர் அப்படிங்கிறது கலிலேயாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். இது நாசரேத்துக்கும் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஊர், சுற்றி அப்படி வச்சுக்கலாம். இந்த கானா ஊர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சின்ன ஒரு கிராமம், ரொம்ப பெரிய ஒரு கிராமம் கிடையாது, ரொம்ப சின்ன ஒரு கிராமம். இந்த சின்ன ஒரு கிராமத்தில் ஒரு திருமணம் நடக்குது. ஒரு 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 சில கூட்டம் இருக்கலாமோ தவிர இன்னைக்கு நாம் சொல்கிற மாதிரி 10,000 பேர் 5,000 பேர் அப்படியெல்லாம் திருமணத்தில் அன்னைக்கு காலகட்டத்தில் கிடையாது. ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு சின்ன கூட்டம் கூடியிருக்கு. அப்போ அந்த குடும்பத்தினுடைய கல்யாணம் எல்லோரும் சந்தோஷமாக என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார்கள், கொண்டாடி கொண்டு என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. இதில் ரொம்ப நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த திருமணத்திலே யார் அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள், இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டு இருக்கிறார். ஏன் அழைக்கப்பட்டு இருக்கிறாருன்னா, திருமணத்தை நடத்துகிற பெண் வீட்டாருக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய தாயாரும் ஒரு ரிலேஷன், ஒரு சொந்தக்காரங்க. அப்படிப்பட்ட சொந்தக்காரங்களா இருக்கிறதுனால தாயாரும் அழைக்கப்பட்டிருக்கிறார், இயேசு கிறிஸ்துவும் அழைக்கப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவோடு சீஷர்களும் அந்த திருமணத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, போய் பங்கு பெற்றிருக்கிறார்கள். ஸோ இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அன்றாடம் நடக்கக்கூடிய ஒரு காரியம். ஒரு திருமணம் அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு காரியம், ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். இப்போ இந்த திருமண காரியத்தை குறித்து நீங்கள் கவனிக்கும் போது நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த திருமணம் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு சாதாரணமாக என்ன பண்ண முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. இன்னைக்கு நம்ம வீட்டில் சில ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது, வீடு பிரதிஷ்டை ஒன்று நடக்குது, குழந்தை பிறந்தா அதுக்கு ஒரு கொண்டாட்டம் வைக்கிறோம், அப்புறம் வளகாப்புன்னு ஒன்று வைக்கிறோம், இன்னும் ஏதோ ஃபங்க்ஷன் வைக்கிறோம், போனதுக்கு வந்ததுக்கு வண்டி வாங்கினதுக்கு போகிறது ஏதோ ஃபங்க்ஷன் வைக்கிறோம். ஆனால் இது எல்லாவற்றை காட்டிலும் வேதாகமம் ரொம்ப கவனம் எடுத்து பேசுகிற இல்லை முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆண் பெண் இணைகிற ஒரு திருமண வாழ்க்கை. இந்த திருமணம் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு டெசிஷன் மேக்கிங், ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடம். ஒரு ஆண் தன்னுடைய வாழ்க்கையிலே இதற்கு அப்புறம் மரண தருவாய் வரை தன்னோடு யார் பயணிக்க வேண்டும் என்பதை ஒரு ஆண் தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு இடம். ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையிலே இனி தன்னுடைய மரண தருவாய் வரை யார் தன்னுடன் பயணிக்க வேண்டும், யார் தனக்கு உதவி, யாருக்கு நான் உதவி என்கிற அனைத்தையும் தீர்மானிக்கிற ஒரு இடமாக, ஒரு 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 டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு இடமாக, ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடமாக, ஒரு உடன்படிக்கை செய்யக்கூடிய ஒரு இடமாக, ஒரு கவனன்ட் பிளேஸாக எது இருக்கிறது, திருமணம் அப்படிங்கிற ஒரு காரியம் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு காரியத்திலே யாருடைய பிரசன்னம் அங்கு இருக்கிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் என்ன பண்ணுகிறது அங்க இருக்கிறத பார்க்க முடியுது. அல்லேலூயா. என்னுடைய ஃபர்தரான வாழ்க்கைக்கு யாரு தேவை, இந்த உலகத்துல என்னோடு யாரு பயணிக்க போகிறார், திருமணத்துல சொல்றது போல வாழ்விலும் சரி, மரணத்திலும் சரி, தாழ்விலும் சரி, உயர்விலும் சரி, அதுலயும் சரி, இதுலயும் சரி, இனி நான் உனக்கு கணவனா இருக்க போறேன், நீ எனக்கு மனைவியா இருக்க போகிற என்கிற வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய அந்த இடத்திலே யார் வந்திருக்கிறார், யாருடைய பிரசன்னம் அங்கு இருக்கிறது, தேவனுடைய பிரசன்னம் அங்கு என்ன பண்ணுகிறது இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் எல்லா காலங்களிலும் யாருடைய பிரசன்னம் தேவைப்படுகிறது, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் தேவைப்படுகிறது. இப்போ ஒரு சின்ன நிலம் வாங்குறோம், ஓகே, அதுக்கப்புறம் ஒரு வண்டி வாங்குறோம், ஓகே, அதுக்கப்புறம் ஒரு நகை வாங்குறோம், ஓகே, இதுல எல்லாம் நம்ம கவனம் எடுக்கிறத பார்க்கிலும் திருமணம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா இருக்குது. அப்ப அப்படிப்பட்ட நேரங்களிலே தேவ பிரசன்னத்தினுடைய அவசியம் என்ன என்பதை தான் இந்த காரியம் என்ன பண்ணுகிறது, இந்த அற்புதம் நமக்கு விளக்குகிறது. ஒருவேளை அந்த இடத்துல இந்த டெசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துல தேவ பிரசன்னம், இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் இல்லை அப்படின்னு சொன்னா, திராட்சை ரசம் குறைவுபடும் பொழுது யூத கலாச்சாரத்தின் பிரகாரம் திருமணத்தை நிறுத்தி விடுவார்கள். ஒரு திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப நாட்கள், 5 நாட்கள் 7 நாட்கள் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அவ்வளவு நாட்கள் அவங்க பர்ஃபெக்டா பெண் வீட்டார் என்ன பண்ணணும், திராட்சை ரசம் குறைவிடாம கொடுக்கணும்.
அப்படி குறைவுபட்டா என்ன நடக்கும் தெரியுமா? அந்த திருமணத்தை நிறுத்தி விடுவார்கள். பெண்ணுக்கு திரும்ப திருமணம் நடக்கிறது ரொம்ப கடினமா மாறிடும். அப்ப இப்படிப்பட்ட நேரத்திலே தேவ பிரசன்னம், தேவனை அழைத்தது, அந்த ஈவென்ட்ல தேவன் பிரசன்ட் ஆயிருக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணும் கவனிக்கணும். அப்ப நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கணும், உங்க வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கணும் அப்படின்னா அது எந்த காரியமாக இருந்தாலும் அங்க யாருடைய பிரசன்னம் தேவைப்படுகிறது? தேவனுடைய பிரசன்னம் தேவைப்படுகிறது. தேவனுடைய பிரசன்னம் ஒரு இடத்துல தேவைப்படுதுன்னா அவர் எப்படி அந்த இடத்துக்கு வருவார் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் கல்யாணத்துக்கு நம்ம வரணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? அவங்கள போய் அழைக்கணும். எப்படி அழைக்கணும்? முறையா பத்திரிக்கை வச்சு அழைக்கணும். முறையா அப்படிங்கும்போது அந்த உறவுக்கு தகுந்தது போல பொருட்களை வச்சு அழைக்கணும். அந்த உறவுக்கு தகுந்தது போல கணவன் மனைவியா சேர்ந்து போய் அழைக்கணும். என்னென்னமோ அதுல சில காரியங்கள் உண்டு. அது செஞ்சாதான் என்ன முறையா அழைச்சிருக்கிறாங்க, நான் அந்த திருமணத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க வர்றது உண்டு. கவனிங்க என் சகோதர சகோதரியே. அப்ப தேவனுடைய பிரசன்னம் உங்க வாழ்க்கையில எல்லா ஸ்டேஜ்லயும் இருந்தாதான் அற்புதம் நடக்கும். அப்ப எல்லா இடத்திலும் தேவ பிரசன்னம் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் யாரை முறையாக உங்களுடைய வாழ்க்கையில அழைக்கணும்? சத்தமா சொல்லுங்க. யாரை அழைக்கணும்? தேவனை நீங்க அழைக்கணும். எப்படி அழைக்கணும்? எப்படி அழைக்கணும்? ஆண்டவர் வீடு எங்க இருக்குது போய் அழைக்கிறதுக்கு? எப்படி அழைக்கணும் சொல்லுங்க. சிஸ்ன்னு தான் கேட்குது எனக்கு, அதுக்கு மேலே கேட்கவே மாட்டேங்க. பாம்புக்கு உள்ள வந்துருச்சான்னு தெரியல. ஏங்க தேவனை கூப்பிடுறதுங்கிறது எப்படிங்க? அவ்வளோதான். என்னமோ ரொம்ப பெருசாக நான் என்னமோ இங்கிலீஷ்லையும் கிரேக்கத்துலையும் எனக்கு எபிரேய பாஷை தெரியும், எனக்கு கிரேக்க பாஷை தெரியும்னு அதில் பேசிட்டு இருக்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. ஜெபம். எல்லா விஷயத்திற்கும் நீங்க தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறீங்கன்னா ஜெபத்தின் மூலமாக தான் தேவனை அழைக்கணும். அப்ப பாஸ்டர் நான் ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் வந்து நிப்பாரா, இல்லைன்னா ஆண்டவர் வரமாட்டாருன்னா அப்படி கிடையாது. நீங்க ஜெபம் என்பது என்ன அர்த்தம் அப்படின்னா தேவனுக்குண்டான இடத்தை, கர்த்தருக்குண்டான இடத்தை, ஒரு ஸ்பேஸ ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையில கொடுக்குறீங்க. அல்லேலூயா. ஒரு அதிகாரத்தை ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையில கொடுக்குறீங்க. அப்பொழுதுதான் அந்த இடத்துல வந்து என் பிள்ளை அதிகாரம் கொடுத்திருக்கிறா, என் மகன் அதிகாரம் கொடுத்திருக்கிறான், என் பிள்ளை அவருடைய வாழ்க்கையில சில காரியங்களை செய்வதற்கு இடம் கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து அந்த இடத்துல செயல்படுவார். இல்லைனாலும் அங்க பிரசன்னமாய் தான் இருப்பார், இல்லைனாலும் அங்க பார்ப்பார். ஆனால் அவர் செயல்படுவதற்குண்டான ஒரு சாய்ஸ், ஒரு தேர்ந்தெடுக்கிற உரிமையை கர்த்தர் உங்க கையிலையும் என் கையிலையும் கொடுத்திருக்கிறாரு. எப்ப ஆதாமும் ஏவாளும் இந்த உலகத்துல பாவம் செய்தார்களோ அப்பொழுதே ஆண்டவர் அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை அவங்க கையில கொடுத்துட்டாரு. பரலோகமா நரகமா நீ தேர்ந்தெடுத்துக்கோ, பாவமா பரிசுத்தமா நீ தேர்ந்தெடுத்துக்கோ, ரட்சகர் வேணுமா இல்ல இந்த உலகத்தின் இச்சை வேணுமா நீ தேர்ந்தெடுத்துக்கோ, பரிசுத்தம் வேணுமா பாவமான வாழ்க்கை வேணுமா நீ தேர்ந்தெடுத்துக்கோ. எல்லாமே நமக்கு முன்னாடி ரெண்டு ரெண்டா வச்சிருக்கிறார் ஆண்டவர். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்துல இருக்கிறது. அதனாலதான் ஜெபம்ங்கிற ஒரு காரியத்தை கர்த்தர் உங்க இடத்துலயும் என் இடத்துலயும் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் அறியாத விஷயம் ஒண்ணும் கிடையாது. அந்த வீட்டுல திராட்சரசம் குறைவுபட்டுருச்சுன்னு ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். எல்லாம் ஆண்டவர் அறிந்துதான் என்ன பண்ணிருக்கிறார், வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த நேரத்திலே இயேசுவினுடைய தாயாராகிய மரியாள் கர்த்தரிடத்துல போய் நோக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட் நீங்க எப்படி பார்க்கலாம்? ஒரு ஜெபமா தான் நீங்க பார்க்க முடியும். அப்ப நல்லா கவனிக்கணும். முதல்ல தேவ பிரசன்னம் அழைக்கப்பட்டிருக்கணும். ரெண்டாவது தேவ பிரசன்னத்தின் இடத்துல போய் நம்ம ரிக்வெஸ்ட் வைக்கணும். அழைப்பதும் ஜெபம் தான். அதே ஜெபத்துல நீங்க என்ன பண்ணணும்? தேவனிடத்துல என்ன தேவை என்பதை, என்ன காரியம் என்பதை அவரிடத்துல சொல்லுகிறவர்களாக என்ன பண்ண வேண்டும் இருக்கணும். அப்ப நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், வித்தவுட் ஜீசஸ், இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இல்லைனா, தேவ பிரசன்னம் அந்த இடத்துல இல்லைனா அந்த திருமணம் தோல்வியில முடிஞ்சிருக்கும். தேவ பிரசன்னம் அங்க இல்லைனா அந்த திருமணம் ஒரு அவமானத்திலே போய் என்ன பண்ணிருக்கும், முடிந்திருக்கும். அந்த திருமணத்திலே இயேசு கிறிஸ்து இல்லைனா அந்த திருமணம் ஒரு எம்ப்டினஸ் சொல்லுவாங்க, வெறுமையா மாறி இருக்கும். தொடக்கம் சந்தோஷமாக இருக்கலாம், தொடக்கம் மகிழ்ச்சியாக இருக்கலாம், தொடக்கம் ஒரு நிறைவா என்ன பண்ணலாம் இருக்கலாம். திருமணம் ஒருவேளை இந்த திராட்சரசம் குறைவுபட்டு திருமணம் நின்றுச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து எல்லோரும் காதுகளிலும் விழுந்தா, லைட் இருக்கும், சேர் இருக்கும், டேபிள்ஸ் இருக்கும், ஆனா யார் இருக்க மாட்டாங்க அங்க? யார் இருக்க மாட்டாங்க? ஜனங்கள் இருக்க மாட்டாங்க.
அப்ப ஜனங்கள் அந்த வீட்டில் இல்லைன்னா எப்படி இருக்கும்? சில நேரத்தில் சொல்ற மாதிரி, என்ன வீடு வெறுமையா இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் வீடு மாதிரியே இல்லையே, ஒரு கல்யாண வீடு மாதிரியே இல்லையே, ஒரு வளகாப்பு வீடு மாதிரியே இல்லையே, வெறுமையா கிடக்குதே, யாரும் வரலையா? இந்த பக்கத்து 2 பிள்ளைங்க, இந்த பக்கத்து 4 குழந்தைங்க அப்படி ஓடி ஆடி விளையாண்டு ஒரு 50 பேர் உட்காந்து பேசிட்டு இருந்தா தானே ஒரு ஃபங்க்ஷன் வீடு மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொல்றது என்னது உண்டு. அப்ப இந்த திருமணம் நின்றிருந்தா இப்படிப்பட்ட வெறுமையை என்ன பண்ணிருக்கோம்? சந்திச்சிருக்கோம். அப்ப தேவ பிரசன்னம் அங்கு இருந்ததுனால, தேவன் அழைக்கப்பட்டிருந்ததுனால தான் அந்த இடத்துல ஒரு ரெஸ்டோரேஷன் சொல்லக்கூடிய ஒரு புதுப்பித்தல் நடக்கிறது. அதே போல ஒரு டர்ன் அரவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றக்கூடிய வல்லமை பொருந்திய தேவன் அங்கு இருந்ததுனால தான் அந்த திருமணம் தோல்வியிலிருந்தும் அவமானத்திலிருந்தும் மீண்டு வந்தது. ஹல்லேலூயா. தலைகீழாக மாற்றக்கூடிய தேவ பிரசன்னத்தை எப்பொழுது நீங்க அழைக்கிறீர்களோ, எப்போ உங்க வாழ்க்கையில இருக்கிறதோ, அப்பொழுதுதான் எந்த காரியத்தையும் எந்த நேரத்திலும் எந்த நிமிஷத்திலும் ஆண்டவர் மாற்ற எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை நீங்க அழைக்கல அப்படின்னா டிவைன் ஆக்டிவிட்டி அங்க இருக்காது. தெய்வீக இடைபடுதல் அங்க என்ன பண்ணாது? செயல்படாது. தெய்வீக இடைபடுதல் அங்க செயல்படல அப்படின்னு சொன்னா எப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமையில இருந்திருக்கும் அந்த இடம்? யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் எல்லாம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் எல்லாம் அழுதுகிட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் எல்லாம் தூசிச்சுட்டு இருப்பாங்க, ஒரு புறம் ஒரு கேவலமா பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு புறம் எல்லாம் கிளம்பி போயிருப்பாங்க. அடுத்த சில மணி நேரங்கள்ல சில பேர் மரணிக்கலாம். எத்தனையோ வீடுகளில் திருமணம் நின்று போனா தூக்கு மாட்டி இறந்து போறது, தற்கொலை பண்ணிக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. மரணம் ஏற்படலாம். சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு விஷயத்தை எல்லோரும் ஒரே மாதிரி எடுத்துக்கொள்வது கிடையாது. இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க அதை புரிஞ்சுக்கணும். ஒரு வார்த்தையை எங்கிட்ட சொன்னீங்கன்னா அதை நான் சிரிச்சுட்டு போவேன். அதே வார்த்தையை என் பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்தர்கிட்ட சொன்னீங்கன்னா அது ரொம்ப சீரியஸாக எடுப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, நான் இருக்கிற சூழ்நிலை வேறு, என் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வேறு. உதாரணத்துக்கு என் மனைவியை எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லும்போது அதை நான் சுலபமாக கடந்து போகிறது உண்டு. ஆனால் அதே வார்த்தை என் மனைவி இடத்துல சொல்லும்போது அதை அவங்க சீரியஸாக எடுத்துக்குவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், நான் இருக்கக்கூடிய சூழ்நிலை வேறு, நான் கடந்து வந்த சூழ்நிலை வேறு, நான் இப்போ இருக்கிற சூழ்நிலை வேறு. என் மனைவி கடந்து வந்த சூழ்நிலை வேறு, என் மனைவி இப்போ இருக்கிற சூழ்நிலை வேறு, என் மனைவியினுடைய சிந்தனை வேறு, என் மனைவியினுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் வேறு. அப்ப நான் சொல்ற வார்த்தை என்னுடைய சூழ்நிலைகளிலும் என்னுடைய இப்போ இருக்கிற நிலைமையிலும் எங்கேயும் ரிலேட் ஆகாது. நான் கடந்து போயிடுவேன். ஆனா அதே சமயத்துல நீங்க இன்னொருத்தர் சொல்ற ஒரு வார்த்தை என் மனைவியினுடைய கடந்த கால வாழ்க்கையிலோ இப்ப இருக்கிற சூழ்நிலைகளிலோ எதுலையாவது ரிலேட் ஆகும்போது, கனெக்ட் ஆகும்போது அவர்களால் அந்த வார்த்தையை என்ன பண்ண முடியாது? தாங்கிக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இதுதான் எல்லோருடைய வாழ்க்கை. நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். இதுதான் எல்லோருடைய வாழ்க்கையும். இப்போ சின்ன வயசுல ஒரு தம்பி இருக்கிறாருன்னா போடா வாடான்னு நம்ம பேசிடலாம். அதே பையன் கொஞ்ச நாள் வளரும்போது அந்த பையனை போய் போடா வாடான்னு பேசும்போது கொஞ்சம் கஷ்டப்படுவான். அதே இன்னொரு ஸ்டேஜ் திருமண நாட்கள் வரும்போது அங்கே போய் போடா வாடான்னு சொன்னா என்ன ஆயிரும்? அவனுக்கு கோவம் வந்துடும். அப்போ பாருங்க, அவனுடைய சூழ்நிலை மாறிக்கொண்டே வருது. அப்போ என்ன, நம்ம எங்கே எதை பேசுகிறோம், என்ன சூழ்நிலை, என்ன கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அதே போலதான் இந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் அங்கு இடைபடவில்லை என்று சொன்னால் அந்த குடும்பத்தினுடைய நிலைமை எவ்வளவு மோசமான ஒரு நிலைமையா இருக்கும். இன்னைக்கு இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நீங்க உற்று நோக்க வேண்டிய ஒரு காரியம். உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கல, அதிசயம் நடக்கல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குன்னா, தேவ பிரசன்னத்தை நீங்கள் அழைத்து இருக்கிறீர்களா? தேவ பிரசன்னத்தை அழைத்தது மாத்திரமல்ல, தேவ பிரசன்னத்தோடு நீங்க இடைப்பட்டு இருக்கிறீங்களா? எப்படி இயேசு கிறிஸ்து தன்னுடைய பெற்ற மகனாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்து அந்த வீட்டில் பங்கு கொண்டு இருந்தாலும், முக்காலத்தையும் அறிந்த தேவன், எல்லாவற்றையும் அறிந்த தேவன், அங்க திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இவரா வாளின்றியா போய் சமையல் கட்டில் நின்று கதவை தட்டி, என்னம்மா 10 பீப்பாய் திராட்சை ரசத்துல 9 பீப்பாய் திராட்சை ரசம் தீந்துருச்சா, கற்சாடி தீந்துருச்சா, ஒரு கற்சாடி தான் இருக்குதா, இன்னும் 6 கற்சாடி நீ எடுத்து வை, நான் கொண்டு வரேன்னு ஆண்டவர் சொல்லல. அவருக்கு தெரியும். இருந்தாலும் தனக்குண்டான அதிகாரத்தை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. தனக்குண்டான அதிகாரத்தை கொடுக்கும் பொழுதுதான் அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு என்ன பண்ணுவார்கள்? கீழ்ப்படிவார்கள்.
தன்னுடைய தாய் வந்து இயேசு, அது தாய்க்கு சொந்தக்காரங்க வீடா இருக்கலாம், தாய்க்கு வல்லமை இருக்கலாம். அந்த தாய் வந்து இயேசு கிறிஸ்துட்ட அப்பா இந்த மாதிரி திராட்சரசம் குறைவுபட்டுருச்சுப்பா அப்படின்னு சொல்லும் போதுதான் இவர் 6 கற்சாடியை, வெளியில் இருக்கிற கற்சாடியை கொண்டு வந்து போய் அதை தண்ணிய நிரப்பு அப்படின்லாம் சொல்லும் போது அதற்குண்டான தேவ வார்த்தைக்குண்டான அதிகாரத்துக்கு இடம் கொடுத்தாங்க. இல்லைன்னா எதுக்கு வெளியே இருக்க கற்சாடி? அது பழைய கற்சாடி, அதுல திராட்சரசம் குடிச்சா மதிப்பு மரியாதைலாம் இருக்காதே, நம்ம திராட்சரசத்துக்குன்னு பெஸ்டா வச்சிருக்கிறோமே, அதுல கொடுக்கலாமே. நாம எதுக்கு தண்ணியை ஊத்த சொல்றீங்க? ஒரு 2 மூட்டை திராட்சை பழம் இருக்குது, வேணா அதை நம்ம உள்ள போடுவோம், நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா திராட்சை பழம் சர்ன்னு சுத்தி அதுல இருந்து திராட்சை ரசம் என்ன பண்ணிருக்கலாமே, வந்திருக்கலாமே. இப்படியெல்லாம் நம்ம வந்து கேள்வி கேட்போம் ஆண்டவரிடத்துல. அந்த கேள்வி கேட்க கூடாதுங்கிறதுக்காக தான் தேவ பிரசன்னத்தை அழைக்கணும். அழைத்தது மாத்திரமல்ல, அந்த பிரசன்னம் செயல்படுவதற்குண்டான இடத்தை என்ன பண்ணணும், கொடுக்கணும். அல்லேலூயா. அப்பதான் அங்க என்ன நடக்கும் சொல்லுங்க, என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். ரொம்ப மைன்யூட்டா கவனிங்க, ஒரு சின்ன லைன் தான் இருக்கும், அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம். 2வது காரியம், அற்புதங்கள் தேவையை உணர்வதில் இருந்து ஆரம்பிக்கின்றன. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அற்புதங்கள் தேவையை உணர்வதில் இருந்து ஆரம்பிக்கின்றன. சகோதர சகோதரியே, என்றைக்கு நல்லா கவனிங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கணும் அப்படின்னு சொன்னா, முதலாவது அந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே என்ன தேவை என்பதை என்றைக்கு பிராக்டிக்கலா ஒரு மனுஷன் உணர ஆரம்பிக்கிறானோ அப்பொழுதுதான் அந்த தேவையை கர்த்தர் பூர்த்தி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவையை பூர்த்தி செய்கிறவராக இருக்கிறார். இப்போ இன்னைக்கு ஒரு குழந்தை இருக்குன்னா, என் பொண்ணு இருக்குன்னா, என் பொண்ணுக்கிட்ட உனக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால் கண்டதை சொல்லிக்கிட்டு கிடப்பா. எனக்கு ஃபோன் வேணும்பா, எனக்கு கம்ப்யூட்டர் வேணும்பா, எனக்கு காரு வேணும்பா, எனக்கு அது வேணும்பா, எனக்கு இது வேணும்பா. ஏன் அப்படின்னா அவளுடைய இன்னைக்கு உண்டான தேவை என்ன என்பதை சரியா அவளால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்போ இன்னைக்கு அவளுக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால், எனக்கு ஒரு ஸ்கூல் பேக் தேவை, எனக்கு ஒரு நோட்டு புக்கு தேவை. இப்போ நல்லா கவனிங்க, என்கிட்ட வந்து அந்த பொண்ணு கேட்கும்போது, அப்பா என் பேக்கு கிழிஞ்சு போச்சு, ஒரு பேக் வாங்கி கொடுங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க, வாங்கி கொடுப்பேன். அப்பா என்னுடைய பென் தீர்ந்து போச்சு, என் பென் உடஞ்சிருச்சு, எனக்கு வாங்கி கொடுங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், வாங்கி கொடுப்பேன். ஆனால் அதே சமயத்தில் அப்பா எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுங்கன்னு வந்தால் நான் வாங்கி கொடுப்பேனா? அப்பா எனக்கு ஒரு 5 பவுன் நகை வாங்கி கொடுங்கன்னா வாங்கி கொடுப்பேனா? வாங்கி கொடுக்க மாட்டேன். அப்ப கர்த்தரிடத்துல கேட்கும்போது என் தேவை என்ன என்பதை நான் எக்ஸாக்டா நான் உணர ஆரம்பிக்கிறேன். பாத்தீங்களா, அதுல இருந்து தான் கர்த்தரிடத்துல நான் கிட்ட நெருங்க ஆரம்பிக்கிறேன். என்னுடைய இன்சஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க, என்னுடைய போதாத குறையை நான் கர்த்தரிடத்துல கொண்டு போய் நான் யாரு, என் கர்த்தர் யார் என்கிறதை நான் தெளிவாக என்ன பண்ணுவேன், புரிந்து கொள்ளுவேன். இன்னைக்கு எத்தனை பேர் சரியான தேவையை உங்க வாழ்க்கையில நீங்க உணர்ந்திருக்கிறீங்க? அல்லேலூயா. உங்க வாழ்க்கையின் தேவை என்ன உணர்ந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு என்ன தேவை உணர்ந்திருக்கிறீங்களா? சரியான ஒரு ரெகக்னிஷன் இல்லை. எனக்கு என்ன தேவை, என் வாழ்க்கைக்கு இந்த வயசுல என்ன தேவை, என்னுடைய வேலைக்கு என்ன தேவை, இன்னைக்கு என் குடும்பத்துக்கு என்ன தேவை, எது தேவை, எது தேவையில்லாதது, இது தேவ பிள்ளைகள் இன்னைக்கு உணராம தான் நிறைய காரியங்கள்ல பிள்ளைகள் போய் சிக்கிக்கிட்டு இன்னைக்கு அவமானப்பட்டு தன்னுடைய வாழ்க்கை இழந்து கொண்டு இருக்கிறார்கள். நீ ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்பட்டுட்ட, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உனக்குள்ள இருக்கு, கர்த்தருடைய வழிநடத்துதல் உங்ககிட்ட இருக்கு, தேவ வசனம் உங்ககிட்ட இருக்கு, நீ ஜெபம் பண்ற, இவ்வளவு ஆவிக்குரிய காரியங்கள்ல வளர்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், என்னுடைய அன்றாட வாழ்க்கைக்கு இன்றைய தேவை என்ன, எது அவசியம் என்பதை புரிந்து கொள்ளாம வாழ்க்கையில சில விஷயங்களை சில பிள்ளைகள் இந்த காலகட்டத்தில் தேவ பிள்ளைகள் இழந்து கொண்டு வெட்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. கடன் ஏன் ஆகுது, பிரச்சனைகள் ஏன் வருது, காசு இல்லாத காரியங்கள் ஏன் வருது, குடும்பத்தில் சண்டைகள் ஏன் வருது, வாக்குவாதங்கள் ஏன் வருது? உங்க மனைவி ஆகட்டும், உங்க கணவன் ஆகட்டும், உங்க குடும்பம் ஆகட்டும், உங்க சரியான தேவையை அறிந்து நீங்க செயல்பட ஆரம்பிக்கும் போது எந்த இடத்துலையும் யாரும் குறை சொல்ல மாட்டாங்க.
உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை கர்த்தரிடத்துல அறிந்து நீங்கள் கேட்கும் போது கர்த்தர் ஒருபோதும் உனக்கு இதை தரமாட்டேன்னு புறந்தள்ள மாட்டாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? நம்முடைய சரியான தேவையை அறிந்து கொள்ளாமல் எதையோ என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், ஆசைப்பட்டு கொண்டு எதையோ எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிக்கிற மாதிரி தேவையில்லாத காரியங்களிலே போய் சிக்கி கொண்டு கிடக்கிறோம். இந்த இடத்துல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் அதுதான். ரெகக்னைசேஷன் நீட். என்ன அந்த குடும்பத்துக்கு இப்ப தேவை? அந்த குடும்பத்துக்கு இப்ப தேவை திராட்சை ரசம் குறைவுபட்டு இருக்கிறது. அந்த பாயிண்ட் ஆண்டவர் இடத்துல கொண்டு போகும்போது கர்த்தர் அதற்குண்டான அற்புதத்தை அங்க என்ன பண்றாரு, செய்யறாரு. அல்லேலூயா. எனக்கு என்ன தேவை, என் குடும்பத்துக்கு என்ன தேவை, என்னுடைய கர்த்தர் வழி நடத்துதல்ல என்ன தேவை, அதை நான் அறிந்து செயல்படும் போது கர்த்தர் அதுல பெரிய அற்புதங்களையும் பெரிய அதிசயங்களையும் அவர் செய்கிறவராக என்ன பண்ணுகிறார், இருக்கிறார். கர்த்தர் தெளிவா வெளிப்படுத்துவார் ஒரு காரியத்துல. விசிபிள் நீட் என்ன, இப்ப உனக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் தெளிவா எனக்கு ஊழியத்துல இப்ப என்ன தேவை கர்த்தர் வெளிப்படுத்துவார். என் தொழில்ல என்ன தேவை கர்த்தர் வெளிப்படுத்துவார். என் வாழ்க்கையில என் மனைவிக்கு என்ன தேவை கர்த்தர் வெளிப்படுத்துவார். எனக்கு தனிப்பட்ட முறையில் என்ன தேவை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அப்படி வெளிப்படுத்துற காரியங்கள் இல்ல, அப்படி குறைவு ஏற்படுகிற காரியங்கள்ல நான் தேவ பிரசன்னத்தை நாடி செல்லும் போது, தேவ சமூகத்துல நான் ஜெபிக்கும் போது அதுல ஒரு அற்புதத்தை என் வாழ்க்கையில நான் கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன், பார்ப்பேன். ஆனா என் தேவையை நான் விட்டுறது, என் அவசர தேவையை விட்டுறது, எனக்கு என்ன இப்ப தேவைங்கிறது விட்டுட்டு அமெரிக்க அதிபராகணும், ஆப்பிரிக்கா அதிபராகணும், அமைச்சராகணும், முதலமைச்சராகணும், 100 பவுன் நகை வாங்கணும், காடு வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும், அங்க போகணும், இங்க வரணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. சின்ன வயசுல படங்களை பார்க்கும்போது ஸ்பைடர்மேன் படம் வரும். அந்த படம் பார்க்கும்போது நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆசை வந்திருக்கும். உங்களுக்கு வந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியல, எனக்கு இது வந்துச்சு. என்ன வந்துச்சு அப்படின்னா, நமக்கு இந்த மாதிரி அந்த பூச்சி என்ன பண்ணாது. நீங்களும் அப்படி யோசிச்சது இல்லையா? நான் யோசிச்சது உண்டு. பூச்சி நம்மளை அந்த 8 கால் பூச்சி பார்க்கும்போதெல்லாம் அது இறங்கி வந்து நம்மளை கடிக்காதான், நம்மளும் விட்டு விட்டு என்ன பண்ணலாம், பறந்து போகலாமே அப்படின்னு என்ன பண்ணுவோம், யோசிப்போம். அந்த மாதிரி எதை பார்த்தாலும் எனக்கு அதை வேணும், அவன் வாங்கிட்டானா எனக்கு அது வேணும், இவன் இதை எனக்கு இது வேணும், அவன் அதை எனக்கு அது வேணும், இவன் இங்கே இதை போய் இதை எனக்கு அது வேணும். இந்த அம்மா 5 பவுன் நகை பண்ணிடுச்சா, எனக்கு அந்த 5 பவுன் நகை வேணும். அந்த அம்மா ஒரு 2000 ரூபாயில சேலை வாங்கி, எனக்கு அந்த சேலை வேணும். ஒருத்தர் ஏதாவது ஒரு தொழிலில் போய் அவன் முன்னேறிட்டானா இருக்கிற தொழிலை விட்டு அந்த தொழிலில் போய் நான் அந்த தொழில் நான் செய்கிறேன், அதை விட்டுட்டு இவன் இந்த பக்கம் எவனா இந்த தொழிலில் போய் நான் செய்கிறேன். என் தேவை என்ன? ஹல்லேலூயா. கர்த்தர் என் தேவையை அறிந்திருக்கிறார். அதே சமயத்தில் என் தேவையை நான் சரியா அறியணும். என் தேவையை சரியான அறிந்து கர்த்தரிடத்துல ஜெபிக்கும் போது அதுல ஒரு அற்புதத்தை நான் காண முடியும். அந்த அற்புதத்தின் அதிசயத்தை நான் காண முடியும். அந்த அற்புதத்தை நான் ருசி பார்க்க முடியும், நான் டேஸ்ட் பண்ண முடியும். அதை விட்டுட்டு இன்னொருவருடைய வாழ்க்கையும் இன்னொரு ஒரு காரியத்தையும் நாம் என்ன பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய எக்ஸாக்ட் தேவை என்ன, என்னுடைய விசிபிளான தேவை என்ன, அதாவது எனக்கு கண்டிப்பா இது தேவை அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்குறார். என்ன பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொன்னா, ஒரு இடத்தை உருவாக்குகிறார். எதுக்காக? அவருடைய கரம் செயல்படுவதற்காக. ஹல்லேலூயா. உங்க தொழிலை கர்த்தர் உருவாக்கி அதுல ஒரு குறையை கொண்டு வராருன்னா, கர்த்தர் அங்க ஒரு இடத்தை உருவாக்குறாரு. எதுக்காக? அவருடைய கரம் அந்த தொழில செயல்படுவதற்காக. நீ இந்த தொழில் விட்டு அந்த தொழில் போனா எப்படி ஆண்டவர் செயல்படுவா? ஒரு குறைவு ஏற்படுதுன்னா அந்த இடத்துல கர்த்தர் அற்புதம் செய்ய ஆரம்பிக்கிறார். இதுக்குண்டான முடிவில்லை, இதை தூக்கி போட்டு நான் அதுக்கு போறேன் அப்படின்னு இதை விட்டுட்டு அதுக்கு போறது, அதை விட்டுட்டு அதுக்கு போறது, அதை விட்டுட்டு அதுக்கு போறது. அல்லேலூயா. கணவன் மனைவி திருமணம் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, மனைவி சரியில்லை, மனைவி இடத்துல ஒரு குறைவு ஏற்படுதுன்னா கர்த்தர் ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்குறாரு, ஒரு இடத்தை உருவாக்குறாரு. எதுக்கு அந்த இடத்தை உருவாக்குறார்? உன் மனைவியினுடைய வாழ்க்கையில கர்த்தர் செயல்படுவதற்கு உருவாக்குகிறார். உடனே இந்த மனைவி வேண்டாம் அந்த மனைவி. கடந்த நாட்களில் ஒரு போதகர்கிட்டலாம் பேசும்போது அடுக்கிறார், பாஸ்டர் இங்க ஒரு கல்யாணம், அங்க ஒரு கல்யாணம், அங்க ஒரு கல்யாணம். எப்படி பாஸ்டர் பண்றீங்க இப்படி? ஒரு பொண்ணு சரியில்லைன்னா உடனே அதை தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொரு பொண்ணுகிட்ட போயிடுறதா? ஒரு ஆண் சரியில்லைன்னா உடனே தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொரு ஆண்கிட்ட போயிடுறதா? அப்புறம் என்ன தைரியத்தில் நீங்க தேவ சித்தம்னு சொல்லி அந்த திருமணத்தை நடத்துறீங்க? என்ன தைரியத்தில் அதுல தேவன் அந்த திருமணத்தில் இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு பத்திரிகையில் அடிச்சு ஒவ்வொருத்தருக்கா கொடுக்குறீங்க? அப்ப ஆரம்பத்திலே தப்பு பண்றீங்கல்ல. எஸ், மிஸ்டேக் இருக்கு, நான் இல்லை நான் சொல்ல. மனைவி சரியில்லையா? ஓகே இருக்கலாம். கணவன் சரியில்லையா? இருக்கலாம்.
அப்ப கணவன் சரியில்லை, மனைவி சரியில்லைன்னா ஒருவேளை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சோதனை அப்படின்னு சொன்னா, ஏன் கர்த்தர் சோதனையை அனுபவிச்சிருக்கிறாருன்னா அந்த இடத்துல கர்த்தர் செயல்படுவதற்குண்டான ஒரு காரியம் அந்த இடத்துல திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. திராட்சை ரசம் அங்கு குறைவுபடுது அப்படின்னு சொன்னா, ஏன் குறைவுபடுதுன்னு அதை வச்சு சண்டை போடுறது இல்ல. திராட்சை ரசத்தை திரும்ப கொண்டு வருவதற்குண்டான இடத்தை கர்த்தர் தேர்வு செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் நம்ம. கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாருன்னா அதுல செய்யணும், ஸ்ட்ராங்கா நிக்கணும். அதுல ஒரு தொய்வு வந்த உடனே, அதுல ஒரு குறை ஏற்பட்ட உடனே, அதுல ஒரு சின்ன இழப்புகள் ஏற்பட்ட உடனே விட்டுட்டு ஓடிடுறது. அடுத்தது நல்லா இருக்கும் பாஸ்டர், இது 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 இல்லைன்னா அது செட் ஆகும் பாஸ்டர், அது இல்லைன்னா இது செட் ஆகும் பாஸ்டர். அதுல நிக்கிறதே கிடையாது. அல்லேலூயா. நிக்கிற அவசரம் என்ன? அவசரம் ஏன்? இந்த அவசரம் தேவ பிரசன்னம் செயல்படணும். பிளாட்ஃபார்மை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? உருவாக்குகிறார். கர்த்தர் நல்லா கவனிங்க, எந்த இடத்திலும் கர்த்தர் டக்கு டக்குலாம் வந்து செயல்பட மாட்டார். அவரால் செயல்பட முடியும், ஆனா எந்த இடத்திலும் வேகமா வந்து நீங்க நினைக்கிற மாதிரி நைட்டு ஜெபம் பண்ணி படுத்தா காலையில உருவாகிற மாதிரிலாம் கர்த்தர் செய்ய மாட்டார். சில பேர் அப்படிதான் யோசிக்கிறது. ஒரு பொட்டியை வச்சு மூளையில வச்சுட்டு கர்த்தர் காலையில் நான் ஜெபித்துட்டு நான் தூங்கி எந்திரிப்பேன், அந்த பெட்டிக்குள்ள 1000 ரூபா வந்துடணும். காலை திறந்து பார்த்தா 1000 ரூபா வந்துருச்சான்னு பார்க்குற. அப்படி இல்லை. சில பேர் ஜெபிக்கிற, ஆண்டவரை கூரையை பிச்சுட்டு கொட்டுங்க ஆண்டவரை, நைட்டு 2 மணிக்கு டபார்னு பிரிஞ்சு அங்கிருந்து ஒரு பொட்டி விழுந்து என்ன பண்ணுவோம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கர்த்தர் எப்போ அற்புதம் செய்வார் அப்படின்னா, உங்களுடைய சுய பலன் எல்லாம் எப்போ உங்களை விட்டு வெளியே போய் நீங்க அப்படியே ட்ரை ஆகி அப்படியே சோர்ந்து போய் இன்னுமே என்னால் முடியாத ஆண்டவரேன்னு கவுந்து விழுங்குறீங்க பார்த்தீங்களா, அப்பதான் ஆண்டவர் செயல்பட ஆரம்பிப்பார். அல்லேலூயா. சத்தமா இல்லை சொல்லுங்க. அப்பதான் ஆண்டவர் செயல்பட ஆரம்பிப்பார். அதுக்கு உண்டான இடத்த நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி ஆண்டவர் செஞ்சுட்டாருன்னா ஒருபோதும் கர்த்தர் செஞ்சுதான் நம்ம ஒருபோதும் ரெகக்னைஸ் பண்ண மாட்டோம். என்னதான் இருந்தாலும் என் மகன் படிச்சவங்க ஐயா, அந்த நேரத்தில் அப்படி உள்ள பூந்து வெளியே வந்து அந்த காரியத்தை சாதிச்சிட்டான், அது என் பிள்ளையுடைய திறமைங்க ஐயா. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, கணவரை அப்படி துதிப்பாடுவாங்க. என் வீட்டுக்காரர் அப்படியே பார்த்தீங்கன்னா அவருடைய திறமை அசாத்திய திறமைங்க ஐயா. என் மனைவியுடைய அசாத்திய திறமை, எங்க அப்பா அம்மாவுடைய அசாத்திய பலன், என்கிட்ட இருந்த பணம், என்கிட்ட இருந்தக்கூடிய அறிவு, என்கிட்ட இருக்கக்கூடிய கனெக்ஷன், எனக்கு தெரிந்த ஆட்களை வச்சு அதை அப்படி பிடிச்சு இதை அப்படி பிடிச்சு. அல்லேலூயா. கடந்த வாரம் தியானிச்சோம் யோசபாத்துடைய ஸ்டோரி. என்ன ஸ்டோரி தியானிச்சோம் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மாற்றீங்க பாருங்க. கடந்த வாரம் பிரசங்கம் என்ன? சரி, கதை என்ன? அதுலயே நிக்கிறீங்களே, என்ன ஸ்டோரி அது? 3 ராஜாக்கள் சண்டைக்கு போறாங்க. இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா, ஏதோமின் ராஜா. யாருக்கிட்ட சண்டைக்கு போறாங்க? மோவாபியர்கிட்ட சண்டைக்கு போறாங்க. ஆண்டவர்கிட்ட அனுமதி வாங்காம சண்டைக்கு போறாங்க. அப்ப எப்ப ஆண்டவர்கிட்ட போறாங்க அப்படின்னு சொன்னா, எப்ப ஆண்டவர் அற்புதம் செய்யறாருன்னு சொன்னா, 3 பேரும் ஏற்கனவே 7 நாள் தண்ணி இல்லாம சாக கிடக்குறானுங்க. இப்ப போய் ஊழியக்காரனாக எலிசா கிட்ட போய் கேட்கறாங்க, ஐயோ நாங்க சாக போறோம் எலிசா, தயவு செய்து கொஞ்சம் தண்ணி கொடுக்குறனா கொடு அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீ போய் என்ன பண்ணு, தண்ணி இப்ப கொடுக்க மாட்டேன், நீ போய் என்ன பண்ணு, வாய்க்கால வெட்டு அப்படிங்கிற. இன்னும் ஆண்டவர் கண்டுபிடிச்சாரு, இன்னும் கொஞ்சம் இவங்கிட்ட பலன் இருக்குது, இப்ப கொடுத்தனா இவன் இன்னும் குதிக்க ஆரம்பிச்சிருவான், ஆட ஆரம்பிச்சிருவான், இன்னும் இவனை ட்ரைன் அவுட் பண்ணு, கடைசி நேரம் வரைக்கும் இவனை என்ன பண்ணு, காயிட்டுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி கடைசி கொஞ்சம் நஞ்சு இருக்கிற பலனை எக்ஸாஸ்ட் பண்ணிட்டு வெளியே அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்றாரு? அற்புதம் செய்யறாரு. அல்லேலூயா. புரிந்து கொள்ளணும். உங்களுடைய சுய பெருமைகளையும் உங்களுடைய சுய பலனையும் எடுத்துக்கிட்டு நின்னீங்கன்னா ஒருபோதும் உங்களுடைய தேவனுடைய இடைபடுதலை நீங்க பார்க்க முடியாது. எப்ப நீங்க என்னால முடியாது ஆண்டவரே அப்படின்னு அவர் சமூகத்துல 2 கையை போட்டு விழுகிறீங்களோ அப்பொழுது இருந்துதான் அவருடைய கரம் உங்களை பிடித்து தூக்கி காரியத்தை வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அப்பதான் நீ ஆண்டவருடைய பேச்சை கேட்ப. இல்லைன்னா நான் இதை செய்யறேன், அதை செய்யறேன், இப்படி செய்யறேன், அப்படி செய்யறேன், அதை வித்துக்கிறேன், இதை விற்கிறேன், இதை பண்றேன், அதை பண்றேன், போ போ இதை வித்து நான் அதை பண்றேன், போ வித்து அதை பண்ணி போச்சு, சரி இன்னும் கொஞ்சம் இருக்கு, இதை வித்து நான் இதை பண்றேன், சரி போ இதை வித்து அதை அதுவும் போச்சு,
சரி இப்போ இதுக்கு இன்னும் கடைசியாக இது ஒன்று தான் இருக்குது, சும்மா இருக்க மாட்டோம், கை சும்மா இருக்குது. இதை விற்று நான் இதை பண்ணிடுறேன் பாஸ்டர், அதை சரி போ முடிஞ்சது லாஸ். இப்போ விற்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. இப்போதான் தெரியும், ஐயோ இனி ஆண்டவர் மட்டும் தானே இருக்கிறார், ஐயா ஏசப்பா காப்பாத்துங்கப்பா அப்படின்னு வந்து விழுந்ததுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் பார்ப்பார் இனி ஏதாவது விற்க இருக்காமட்டு. ஏன்னா திடீர்னு எதாவது விற்று கடைசியில் நான் செஞ்சேன்னு சொல்லிடுவான். அப்போ என் கரம் செயல்படணும்னு நான் சொல்கிற பேச்சு அவன் கேட்கணும், அந்த மகன் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் இனி வாய்ப்பே இல்லை அப்படின்னு என்னைக்கு நீ ட்ரெயின் ஆகி நிற்கிறையோ, எல்லாம் காய்ந்து போய் நிற்கிறையோ, அப்போ இருந்து கர்த்தர் செயல்படும் போது தான் நீங்கள் சொல்லுவீங்க, என் சுயபலத்தால் நான் ஓடி பார்த்தேன் ஓட முடியல, என் பணபலத்தால் நான் நடக்க பார்த்தேன் நடக்க முடியல, என் கர்த்தர் என்னை என்ன பண்ணார்? அற்புதம் செய்தார். அல்லேலூயா. என் தேவன் அதிசயம் செய்தார் நீங்கள் வாயில சொல்லுவீங்க. ஏன்னா கர்த்தருக்கு மகிமை ரொம்ப முக்கியம். அந்த மகிமை யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டாரு, எதுக்காக விட்டு கொடுக்க மாட்டாரு. அல்லேலூயா. விட்டு கொடுக்க மாட்டார். நான் தைரியமா சொல்லுவேன். ஏன்னா கர்த்தரை நீங்க மனுஷனை தாழ்மையா பார்க்குற மாதிரி கர்த்தரின் தாழ்மையானவர் அவர். என் வீட்டுக்காரர் தான் பெரியவர். ஏங்க என்னங்க இப்படி சொல்றீங்க? ஏசப்பா தானே உங்க வாழ்க்கையில் அற்புதம். உங்க வீட்டுக்காரரை பெருமையா பேச ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, விடுங்க. ஆண்டவர் அதெல்லாம் தப்பா நினைச்சுக்க மாட்டார். என்னது? ஆண்டவர் அதெல்லாம் தப்பா நினைச்சுக்க மாட்டார். வீட்டுக்காரரை பெருமையா பேசினா ரொம்ப சந்தோஷப்படுவார். நான் அவரை பேசிக்கிறேன், விட்டு கொடுக்க மாட்டார். உங்க ஆண்டவருடைய இடத்த உங்க வீட்டுக்காரரை கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் கோவம் வந்துடும். ஆண்டவருடைய இடத்த உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் கோவம் வந்துடும். ஆண்டவருடைய இடத்த உன் தாய் தகப்பனை கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் கோவம் வந்துடும். ஆண்டவருடைய இடத்த உன் தொழிலுக்கு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் கோவம் வந்துடும். அப்ப என்னங்கய்யா பண்ணணும்? முதல் இடத்த ஆண்டவருக்கு கூட. அல்லேலூயா. அப்பதான் அற்புதம் செய்வார். ரெண்டு பாயிண்ட் முடிஞ்சது. மூணாவது பாயிண்ட், கீழ்ப்படிதல் அற்புதத்திற்கான பாலமாகும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. பாலமா, பிரிட்ஜ். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல குறைவு, இந்த இடத்துல நிறைவு. இப்ப இந்த நிறைவு இந்த குறைவான இடத்துல வரணும் அப்படின்னு சொன்னா, இந்த குறைவு இந்த நிறைவான இடத்துக்கு வரணும்னா நடுவுல என்ன தேவை? ஒரு இணைப்பு தேவை. அந்த இணைப்பு இருந்தாதான் இது இங்கிருந்து என்ன பண்ணும்? டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படி அது மாறுவதற்கு அந்த இணைப்பு என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. ஒபீடியன்ஸ். எப்ப ஒரு மனுஷனுக்குள்ள கீழ்ப்படிதல் வரும் அப்படின்னு சொன்னா, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசம், தேவன் மீது இருக்கக்கூடிய விசுவாசம் செயல்படும். பாத்தீங்களா? அதுதான் கீழ்ப்படிதலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில திறந்து விடுது. தேவன் மீது விசுவாசம் இல்லைன்னா கீழ்ப்படிதல் ஒருபோதும் எந்த மனுஷனுக்கு என்ன பண்ணாது? வராது. ஜெபம் பண்றது வேற. நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஜெபத்துக்கெல்லாம் குறைவே கிடையாது. ஜெபம்லாம் பார்த்தீங்கன்னா உபவாச ஜெபம், 40 நாள் ஜெபம், 50 நாள் ஜெபம், ஒரு வருஷ ஜெபம், இப்படிலாம் போய்கிட்டு இருக்குது. அதுலாம் குறையே கிடையாது. ஆனா அந்த ஜெபத்தை தாண்டி தேவனுடைய வார்த்தைக்கு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கீழ்ப்படுகிறோமானா அங்கதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. நான் ஜெபம் பண்ணுவேன், நான் கேட்கிறவன், எல்லாமே பண்ணுவேன். ஆனா தேவ வசனத்துக்கு என்னால் கீழ்ப்படிய முடியாது. தேவனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ண முடியாது? என்னால் என்ன பண்ண முடியாது? கேட்க முடியாது. நீங்க எத்தனை வருஷம் உபவாசம் இருந்தாலும் அந்த காரியம் நடக்காது. எதுக்கு உபவாசம் இருக்கிறீங்க? எதுக்கு ஜெபிக்கிறீங்க? ஆண்டவர் இந்த காரியத்தை இப்படி செய்யணும், உங்களோடு உறவாட தான் ஆண்டவர் என்ன பண்றார்? அந்த உபவாச ஜெபம், அந்த ஜெபத்தெல்லாம் ஈடுபடுறீங்க. அப்படி ஈடுபடும் போது ஆண்டவர் உங்களோடு பேசுவார். தம்பி இந்த காரியத்தை இப்படி செய்ப்பா, தங்கச்சி இந்த காரியத்தை இப்படி செய், மகளே மகனே இப்படி செய்யுங்க அப்படின்னா கண்மூடித்தனமா அந்த காரியத்தை என்ன பண்ணணும்? நீங்க போய் செய்யணும். இந்த இடத்துல கீழ்ப்படிதல். என்ன கீழ்ப்படிதல்? அந்த அம்மா பாருங்க, அழகா ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இயேசு 5ஆம் வசனத்துல பாருங்க. அதற்கு இயேசு, அந்த அம்மா போய் 3ஆம் வசனத்துல சொல்றாங்க, ஐயா திராட்சை ரசம் இல்ல. 4ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரியே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. ஜஸ்ட் முடிஞ்சது. 5ஆம் வசனத்துல என்ன நடக்குது பாருங்க, பைபிளை பாருங்க. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்க என்ன பண்ணுங்க. ஆண்டவர் சொன்னாரா? இங்க பாருமா, போவார், அம்மா நீ போய் வேலைக்காரர்கிட்ட சொல்லிடு, நான் என்ன சொன்னாலும் அவங்க கேட்கணும், அதை சொல்லிடு அவங்ககிட்ட, அது போய் நீ சொல்லிடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? இங்க சொல்லுங்க, சொல்லியிருக்கிறாரா? அவர் சொல்லிட்டார், அம்மா என் வேலை இன்னும் வரல, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ட்டு. அது வரும், நான் பார்த்துக்கிறேன், நீ போ, அது எனக்குன்னு ஒரு நேரம் வரணும், எனக்குன்னு ஒரு காலம் வரணும், அப்போ நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு. பட் இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க? உடனே போய் வேலைக்காரரை போய் ஒரு ஃபெய்த், ஒரு விசுவாசங்க பாரியா. இப்போ இயேசு கூப்பிடுவாரு, கூப்பிட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். நீ ஏன், எதற்கு, எப்படின்னு கேள்வி கேட்காம அவர் சொல்ற காரியத்துக்கு நீ என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. அவர் இந்த வார்த்தைகள் எப்படி வேணா இருக்கலாம், seemed illogical, அதாவது அவர் சொல்ற வார்த்தை லாஜிக்கலா இல்லை அப்படிம்பாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, சம்பந்தமே இல்லாம இருக்கலாம், யோசிக்க முடியாத ஒரு காரியமா இருக்கு. எப்படி
எப்படி ஆண்டவரே இது நடக்கும்? அல்லேலூயா. வெளியில் இருக்கிற கற்சாடி உள்ள கொண்டு வந்தா திராட்சரசமா மாறிடுமா? அப்படி திராட்சரசமா மாறுது தண்ணி ஊத்துனா திராட்சரசமா மாறிடுமா? இன்னொன்று, இந்த திராட்சரசம் ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டான ஒரு பதத்தில் திராட்சரசத்தை ஃபெர்மெண்ட் பண்ணி எடுக்கணும். ஃபெர்மெண்ட் பண்ணினா அந்த புளிக்கிறது. அல்லேலூயா. நம்ம ஊர் மாதிரி மிக்சியை வச்சு திராட்சை ஜூஸ் அடிச்செல்லாம் ஊத்துறது கிடையாது. இப்போ ஒரு கல்யாணம், ஒரு திருமணம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜிலாம் அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் கிடையாது. நீங்களும் நானும் பார்க்குற ஒரு டெக்னாலஜிலாம் கிடையாது. அப்போ 7 நாளைக்கு திராட்சை ரசம்னா அதுக்கு முன்னாடியே திராட்சை ரசத்தை என்ன பண்ணிடுவாங்க சொல்லுங்க? என்ன பண்ணிடுவாங்க? கிரேப் ஜூஸ், திராட்சை ஜூஸ் குடிச்சிருக்கிறீங்களா இல்லையா? என்னமோ நான் வேற ஏதோ சொல்லிட்டு இருக்கிற மாதிரியே பார்க்குறீங்களே. திராட்சை ஜூஸ் குடிச்சிருக்கிறீங்களா இல்லையா? திராட்சை ஜூஸ் காலையில் போட்ட ஜூஸை சாயந்தரம் குடிச்சா என்ன ஆகும்? புளிக்கும். அப்போ காலையில் போட்ட ஜூஸ் சாயந்தரத்துக்குள்ளே புளிக்குதுன்னா அது புளிக்காத மாதிரி, ஃபெர்மெண்ட் ஆகாத மாதிரி அந்த திராட்சை ஜூஸ் என்ன பண்ணணும்? ரெடி பண்ணணும். 7 நாள் திருமணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ரெடி பண்ணணும். அவ்வளோ திராட்சை ஜூஸ் இப்போ இத்தனை பேத்துக்கு அந்த சின்ன ஊரில் கிடைக்காது. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரோ அதை நீங்க செய்யணும். அதுல நீங்க என்ன பண்ணக்கூடாது? இது நடக்குமா நடக்காதான்னு என்ன பண்ணக்கூடாது? லாஜிக்கல் என்ன பண்ணக்கூடாது? பார்க்க கூடாது. அப்ப நல்லா கவனிங்க. ஒரு அற்புதம் அதிசயம் நடக்கணும்னா கீழ்ப்படிதல் முக்கியம். ஏன் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யறாருன்னா ஒரு பார்ட்னர்ஷிப்பை எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்? பார்ட்னர்ஷிப்னா பங்குதாரர். அல்லேலூயா. கர்த்தர் பங்குதாரரை எதிர்பார்க்கிறார். அந்த பங்குதாரர் யார் அப்படின்னு சொன்னா, அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிற நீங்களும் நானும் தான் அந்த பங்குதாரர். அல்லேலூயா. அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் செய்கிறார். அவருடைய வல்லமை என்ன பண்ண போகிறது? வெளிப்பட போகிறது. எஸ். ஆனா நீங்க அதுக்கு கீழ்ப்படிந்து சில காரியங்களை செய்யணும். நீங்க அப்படி செய்யும் பொழுதுதான் தேவனுடைய அற்புதம் என்ன பண்ணும்? நடக்கும். உடனே என்ன பண்ணாத அற்புதம் நடக்காது. நான் கேட்பேன் அப்படியே நடக்கணும், நான் சொல்லுவேன் அது அப்படியே நடக்கணும். இல்லை, நீங்க போம்பார் ஆண்டவர். வேதவசனம் வாசிச்சு பாருங்க. எந்த அற்புதமோ மனுஷனுடைய செயல்படுதல் இல்லாம நடந்துச்சானா இருக்காது. அல்லேலூயா. மோஸ்ட்லி 90% இப்படிதான் இருக்கும். சில காரியங்கள் நடந்திருக்கலாம். வாய்க்கால வெட்டு தண்ணி வரும். 5 அப்பம் 2 மீனை கொண்டு வா, நான் என்ன பண்றேன்? நான் கொடுக்குறேன். நிறைய பார்த்து. அதே போல கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் சுட்டு நீ யாரு கொடு? ஊழியக்காரனுக்கு கொடு. அப்பதான் பஞ்சகாலம் தீர வரைக்கும் உனக்கு உன் வீட்டில் இருக்கும். அதே போல உன்கிட்ட ஒரு குடம் எண்ணெய் இருக்குது, அதை போய் என்ன பண்ணு? எடுத்து எல்லாவற்றையும் பக்கத்து வீட்டில் குண்டாவை பாத்திரத்தை கடன் வாங்கி அதில் கொஞ்சம் என்ன பண்ணு? வார்த்து வை, ஊற்றி வை. அப்பதான் அந்த எண்ணெய் என்ன பண்ணும்? நிறைய என்ன பண்ணுவோம்? பெருக ஆரம்பிக்கும். ஸோ மனுஷனுடைய பார்ட்னர்ஷிப் பங்கு ரொம்ப முக்கியம். கீழ்ப்படிதல் முக்கியம். ஆண்டவர் கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப என்ன பண்ணுது? முக்கியம். சகோதர சகோதரியே, தேவன் சொல்லுகிற சில காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். அது இயற்கைக்கு அப்பாற்பட்டமான காரியங்கள் இருக்கலாம், அது சம்பந்தமில்லாத காரியங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, கண்மூடித்தனமாக நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? கீழ்ப்படுகிற பிள்ளையா இருக்கணும். அல்லேலூயா. கீழ்ப்படிதல் இல்லைன்னா சான்ஸே கிடையாது. அற்புதம் நடக்காது. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, நீ ஜெபிக்கிற காரியம் ஒன்று கூட நடக்காது. அதை கீழ்ப்படிந்து பாரு. தேவனுக்கு அர்ப்பணித்து பாருங்க. தேவனுக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. அற்புதங்களை உங்க வாழ்க்கையில ருசி பார்க்கிற பிள்ளைகளா இருப்பீங்க. அல்லேலூயா. 4வது பாயிண்ட் பாருங்க. தேவன் சிறந்ததை இறுதிக்காக என்ன பண்ணியிருக்கிறார்? வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லலாம். அல்லேலூயா. சகோதர சகோதரியே, தேவன் சிறந்ததை இறுதிக்காக வைத்திருக்கிறார். தேவனுடைய மகிமை வெளிப்படுகிற நேரம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான, எதிர்பார்க்காத நேரமா என்ன பண்ணும் இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கர்த்தர் ஒரு காரியத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா, அதை நீங்க உங்க லைஃப்ல இது வரைக்கும் நீங்க டேஸ்ட் பண்ணாத ஒரு காரியத்தை தான் கர்த்தர் என்ன பண்ணுவார்? கொடுப்பார். நீங்க எதிர்பார்க்காத, ருசி பார்க்காத, காணாத ஒரு காரியத்தை தான் கர்த்தர் என்ன பண்ணுவார்? கொடுப்பார். அல்லேலூயா. பெஸ்ட் தான் ஆண்டவர் கொடுப்பார். நீங்க ஏற்கனவே டேஸ்ட் பண்ணது ஒன்று ஆண்டவர் கொடுப்பார். நம்ம சில நேரத்தில் சொல்றது, ஒரு கடையில் போய் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா, என்னதான் இருந்தாலும் அந்த கடை டேஸ்ட் இல்லைங்க, என்னதான் இருந்தாலும் அந்த இடத்து பொருள் மாதிரி இல்லை, என்னதான் அதுக்கு ஈடா இது இல்லை, இப்படின்னு ஒரு கடையை இன்னொரு கடையோட ஒப்பிடுறோம் பார்த்தீங்களா? அது போல கர்த்தர் செய்கிற அற்புதத்தை ஒரு நாளும் நீங்களும் நானும் ஒப்பிட முடியாது. அல்லேலூயா. அவரு செஞ்ச மாதிரி இந்த தடவை இந்த மாதிரி இல்லைங்க, அப்படி சொல்ல முடியாது. கர்த்தர் எப்பொழுதும் சிறந்ததை என்ன பண்ணார்? இறுதிக்காக என்ன பண்ணியிருக்கிறார்? வைத்திருக்கிறார்.
தேவன் சில நேரங்களை தாமதிக்கிற சில விஷயங்கள் உண்டு. அப்படி தேவன் தாமதிக்கிறனால ஒருபோதும் உங்களை அவமானப்படுத்தணும், ஒருபோதும் உங்களை கேவலப்படுத்தணும், இல்ல ஒருபோதும் உங்களை காயப்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன் சில விஷயங்களை கர்த்தர் டிலே பண்றாரு, தாமதிக்கிறார் அப்படின்னு சொன்னா, அது தெரியும். அவர் சரியான நேரத்தில், குறித்த நேரத்தில், குறித்த காலத்தில் ஒரு பொருளை உங்களுக்கு கையில் கொடுக்கும் போதுதான் அதனுடைய வேல்யூ அறிஞ்சு, அதனுடைய மதிப்பு அறிஞ்சு, அதனுடைய தேவை அறிஞ்சு சரியா நம்ம பயன்படுத்துவோம். இல்லைன்னா வாழ்க்கை குட்டிச்சவராயிடும். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. திருமண காலம் அப்படிங்கிறது சரி, இன்னைக்கு உலகபூர்வமா சில விஷயம் சொல்றேன். திருமண காலம்ங்கிறது சரியான ஒரு காலகட்டத்தில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் பண்ணாதான் அது திருமணமா இருக்கும். 18 வயசுல திருமணம், 21 வயசுல திருமணம், 22 வயசுல திருமணம், 23 வயசுல திருமணம், 24 வயசுல திருமணம். ஒரு வருஷம் தான் வாழ்க்கை. டப்பு டுப்புன்னு முடிஞ்சு எனக்கு அந்த பொண்ணோட வாழ பிடிக்கல, அந்த பையனோட எனக்கு வாழ பிடிக்கல, ரெண்டும் பிரிஞ்சிருது. குடும்பத்தில் ஒரே சண்டை. அதே சரியான காலத்தில் ஒரு ஆணுக்கு உண்டான திருமண வயது, ஒரு பெண்ணுக்கு உண்டான ஒரு திருமண வயது, சரியான நேரத்தில் சரியான காலத்தில் தேவனால் நியமிக்கப்பட்ட இடத்துல ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் பண்ணினாதான் அந்த திருமண வாழ்க்கையில் குறைவே இருக்காதுங்க ஐயா. அவங்க வீட்டில் எந்நேரமும் குதூகலம் கொண்டாட்டமேன்னு பாட்டு பாடிட்டு இருப்பாங்கன்னா நான் சொல்லலை, அப்படி நான் சொல்லலை. சண்டைகள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனால் ஒருபோதும் அவங்களுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அது என்ன பண்ணாது, கெடுக்காது. ரிக்கவர் ஆகி அவங்களே அதில் இருந்து மீண்டு வந்து ஒரு செட் ஆஃப் டைம் வந்துடும், ஒரு கால நேரம் வந்துடும். அவங்க அதை புரிஞ்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். இன்னைக்கு நீ கேட்கிற அற்புதத்தை தூக்கி உன் கையில் ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா சும்மா இருப்போமா நம்மலாம்? ஹல்லேலூயா. சில அற்புதங்கள் ஆண்டவர் கேட்கும்போது இப்போ கொடுக்க மாட்டார், சில நாட்கள் கழிச்சு கொடுப்பார். பாக்கெட்டில் பணம் சுத்தமாக இருக்காது. அந்த ஸ்வீட் எப்படி இருக்குது, அந்த கடையில் சாப்பாடு எப்படி இருக்குது, அந்த இடம் எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குது அப்படின்னு யோசிக்கிறது உண்டு. சாப்பிட முடியாது, காசு இல்லாமல் இருக்கும். காசு பாக்கெட்டில் நிறையா இருக்கும். அன்றைக்கி ஒரு பத்திரக்கடையில் உட்காந்துட்டு இருந்தேன். பத்திரக்கடையில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் என்ன பண்ணார், ஒரு காரியத்தை சொன்னார். அப்போ தான் நான் யோசித்தேன், ஆமல்ல வாழ்க்கைன்னா இவ்வளோதான் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், உங்களுக்கு இந்த தடவை கமிஷன் லட்சக்கணக்கில் வருது போல் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னார், லட்சக்கணக்கில் வந்து என்னையா பிரயோஜனம், சர்க்கரை கூட என்ன பண்ண முடியல, டீ போட்டு டீக்கு கூட என்னால் சக்கரை போட்டு குடிக்க முடியல, பால் ஊற்றி குடிக்க முடியல, சுடுதண்ணியில் கொஞ்சோண்டு காஃபி தூள், சுடுதண்ணியில் கொஞ்சோண்டு டீ போட்டு குடிக்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். வீட்டை விட்டு வெளியே வந்து திரும்ப வீட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் பச்சை தண்ணியை தான் சில நேரத்தில் குடிக்க முடியுது. ஹல்லேலூயா. எனக்கு இந்த பணத்தின் மீது வெறுப்பு வந்துருச்சுங்க ஐயா அப்படிங்கிறார். அப்போ தான் யோசித்தேன், ஆண்டவர் அப்படி தான். ஹல்லேலூயா. சில விஷயங்களை சில நேரத்தில் ஆண்டவர் கொடுக்கும்போது நமக்கு புரியாது, அப்போ தான் புரியும், யோசிக்க மாட்டோம் கொடுக்கலன்னு. அப்போ கொடுக்கும்போது யோசிப்போம், என்னடா இப்போ ஒன்றுமே இல்லை, இதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கொடுப்பார் ஆண்டவர். அப்போ ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும், கர்த்தர் கொடுக்கிற அற்புதம், கர்த்தர் கொடுக்கிற அதிசயம் அவரை விட்டு விலக்குவதற்காக அல்ல, இன்னும் அவர் மீது அதிக அன்பு செலுத்துவதற்காக. ஹல்லேலூயா. இன்னும் அவர் மீது அதிக அன்பு செலுத்துறதுக்கு அப்படின்னு சொன்னா கர்த்தர் கொடுக்கிற அற்புதத்தையும் அதிசயத்தை நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஹல்லேலூயா, பெருசா எடுத்துக்க மாட்டோம். ஆமாவா இல்லையா? கர்த்தர் கொடுக்குற அற்புதத்தையும் அதிசயத்தை நீங்க பெருசா எடுத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி போயிருவீங்க, ஆண்டவர் விட்டுருவீங்க. ஆனா கர்த்தர் கொடுக்குற அதிசயத்தை கொடுத்துட்டாரா சந்தோஷம், இது மூலையில் இருக்கட்டும், எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு ஒருவேளை ஒரு காலத்துல ஒரு காலகட்டத்தில் பெரிய பிரயோஜனமற்றதா என்ன பண்ணலாம் இருக்கலாம். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கணும். அப்ப தேவன் சிறந்ததை இறுதிக்காக வைத்திருக்கிறார். ஏன் இறுதிக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார்னா இன்னும் அவர் மீது அதிக அன்பு செலுத்துவதற்காக. ஹல்லேலூயா. இன்னும் அவர் மீது அந்த அன்பு அதிகம் மாற ஆரம்பிச்சிடும். சில நேரங்களில் சில பேர் செய்யற உதவியை காட்டிலும் அவருடைய மனசின் மீது நம்ம அதிக அன்பு வச்சிருவோம். சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? அப்படி உணர்ந்திருக்கிறீங்களா என்னைக்காவது? ஒரு உதவி ரொம்ப தேடிக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு உதவி, அந்த உதவி அங்கேயுமே கிடைக்கல, யாருமே செய்யலை, திடீர்னு ஒருத்தர் வந்து அந்த உதவி செஞ்சிடறாரு. ஆனால் அந்த உதவியை காட்டிலும் அவரை அதிகமாக நேசிக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த மனுஷன் பாருங்க எப்படி ஒரு உதவி செஞ்சிருக்கிறார், அவருக்கு எப்படி இந்த மனுஷன் அப்படின்னு அவரை பற்றி நம்ம என்ன பண்ணிடுவோம், பேச ஆரம்பிச்சிருவோம். ஏன் அப்படின்னு சொன்னால் நமக்கு இப்போ அந்த கண்களில் அந்த உதவியை காட்டிலும் செய்தவர் பெருசாக என்ன பண்ணுவார் தெரிய ஆரம்பிப்பார். கர்த்தர் அதை தான் விரும்புகிறாரு.
கர்த்தர் ஒவ்வொரு அற்புதத்தை செஞ்சு, நீங்க நல்லா யோசிங்க. இரவு முழுவதும் என்ன பண்றாரு, கடல்ல பேதுரு என்ன பண்றாரு, மீனுக்காக தேடி அலையிறாரு. ஆனா மீன் கிடைக்கல. இப்ப என்ன ஆகி போச்சு, ஆண்டவர் வந்து படகை போடுப்பாங்கிறாரு. படகை போட்டோன்னே படகை நம்புற அளவுக்கு என்ன ஆகி போச்சு, மீன் கிடைச்சிருச்சு. இப்ப பேதுரு என்ன பண்ணணும், மீன் எடுத்துட்டு போய் என்ன பண்ணணும், அதுதான் அவருடைய வேலை. எதுக்காக இப்போ நைட்டு ஃபுல்லாக கஷ்டப்பட்டான், மீன் கிடைக்கணும்னு கஷ்டப்பட்டான். இப்போ படகு ஃபுல்லாக மீன் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண, அவன் மீனை கொண்டு போய் என்ன பண்ண, விற்கணும். ஆனால் இப்போ என்ன சொல்கிறான் ஆண்டவர் சொல்ல, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்னாடி வாப்பாங்கிறார். உடனே கிளம்பி போகிறான். அல்லேலூயா. மீனை விற்கல, அற்புதத்தை அவன் கண்டுக்கல, அற்புதம் அவன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகல, அதை விற்று பணமாக்கல. அங்கேயே போட்ட அந்த இடத்துலயே விட்டுட்டு மீன் கீனு எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் பாட்டுக்கு ஆண்டவர் பின்னாடி போயிட்டான். அல்லேலூயா. என்ன பாஸ்டர் இது என்ன அர்த்தம் நீங்க கடைசியா சொல்ல வரீங்க? ஒரே ஒரு அர்த்தம், இந்த உலகத்தை நீங்கள் வெறுக்க ஆரம்பிக்கும் போது தேவனை அதிக நேசிக்க ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. தேவனை அதிக நேசிக்க ஆரம்பிக்கும் போது அற்புதங்கள் அதிசயங்கள் உங்க வாழ்க்கையில நிறைவா நடக்கும். ஆனா அதை நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, பெருசா எடுத்துக்க மாட்டீங்க. அல்லேலூயா. அதை பெருசா எடுத்துக்க மாட்டீங்க. இதுதான் பாயிண்ட். கர்த்தர் அதை தான் என்ன பண்றாரு, விரும்புறார். தேவன் சிறந்ததை தருவார். சரியான நேரத்தில், சரியான காலத்தில், சரியான விஷயத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவார், சிறந்ததை தருவார். அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அற்புதங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தி விசுவாசத்தை ஊக்குவிக்கின்றன. அல்லேலூயா. விசுவாசத்தை என்ன பண்ணுகிறது, ஊக்குவிக்கின்றன. சகோதர சகோதரியே, நீங்க நல்லா கவனிங்க. கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு அற்புதமும் என் தேவையை நிறைவேற்றுவது மாத்திரம் அல்ல, அது அவருடைய நோக்கம் அல்ல. கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு அற்புதத்தினுடைய ஃபோக்கஸ் என்னன்னா, நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவனை பற்றி புதிதான ஒரு காரியத்தை அந்த விஷயத்துல நான் கற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. என் கர்த்தருடைய நேச்சர் என்ன, அவருடைய இயற்கை தன்மை என்ன அப்படிங்கிறத நான் கற்றுக்கொள்ளுகிறேன். இரண்டாவது விஷயம், இன்னும் ஆழமாய் தேவனை அறிந்து கொள்வதற்கு ஒரு பாதையாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. அல்லேலூயா. இந்த அற்புதம் அப்படிதான். யோவான் 1 இதுதான் முதல் அற்புதம். யோவான் 1 அதிகாரத்துல சீஷர்கள் எல்லாம் அழைக்கிறாங்க ஆண்டவர். அப்ப இவங்க எல்லாம் அழைச்சி ஏதோ வந்துட்டாங்க. ஆனா இவங்களுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. என்ன, இவரை எப்படி முழுசா நம்பலாமா, அழைச்சிட்டாரு, இல்லை ஒரு பின்னாடி நம்ம எதையோ பார்த்து வந்துட்டோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி, இனி எது எப்படி, அது எப்படின்னு ஒரு கேள்வியோடு இருக்கிறாங்க. அப்ப இந்த விஷயத்தை அவர்கள் அறிந்த உடனே, இந்த கானாவூர் கல்யாணத்தில் திராட்சரசம் குறைவுபட்டதை தேவன் நிறைவாக்கினதை இவர்கள் கண்ட உடனே அற்புதத்தை என்ன பண்றாங்க, வாயை பொளந்து பார்த்ததை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் மீது என்ன பண்ணார்கள், விசுவாசம் வைத்தார்கள். அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்ததனுடைய விளைவு என்ன தெரியுமா, இந்த அற்புதத்தை பிறகு 12 சீஷர்களையும் தங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு அடுத்த 3.5 வருஷங்கள் இயேசுவுக்கு பின்னாக சென்றார்கள். அல்லேலூயா. அதுதான் அற்புதம். அவருடைய மகிமை வெளிப்படுது. மகிமை அப்படின்னு சொன்னா அவருடைய கேரக்டர், அவருடைய நேச்சரை வெளிப்படுது. அவருடைய மகிமையை காண காண, அவருடைய இயற்கை தன்மை, அவருடைய நேச்சரை பார்க்க பார்க்க, அவரை இன்னும் ஆழமாய் புரிந்து கொள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும், விசுவாசம் வளர ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப தேவ வல்லமை என்பது, தேவன் செய்கிற அற்புதம் என்பது அவருடைய கேரக்டர் என்ன என்பதை இந்த உலகத்தில் காட்டுகிறது. என்ன கேரக்டர், கடவுள் யார், அவருக்கும் எனக்கும் உண்டான உறவு என்ன, அவர் ஏன் என்னை தேடி வந்தார், நான் இன்னைக்கு ஏன் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், அவர் ஏன் எனக்கு தகப்பனாக இருக்கிறார், அவர் எனக்கு செய்த காரியம் என்ன, நான் அவருக்கு செய்த காரியம் என்ன, இன்னும் கர்த்தர் இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார், இது அத்தனையும் வெளிப்படுத்துகிறதாக என்ன பண்ணுகிறது இருக்கிறதே. ஸோ அற்புதம் நடக்க நடக்க பின்மாற்றத்துக்குள்ள போறது இல்லை. அப்ப நல்லா கவனிங்க, ஒரு அற்புதம் நடந்து நீங்க பின்மாற்றத்துக்குள்ள போறீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த அற்புதம்ங்கிற காரியத்தை யார் செஞ்சதா இருக்கும்? சொல்லுங்க. ஒரு அற்புதம் செய்து நீங்க சொல்றீங்க, ஆண்டவர் எனக்கு இதை கொடுத்தார், ஆண்டவர் இதை செய்தார், ஆண்டவர் இதை இப்படி செய்தார் அப்படின்னு சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த அற்புதத்தை வாங்கினதுக்கு அப்புறம் ஜெபம் இல்லை, அந்த அற்புதத்தை வாங்கினதுக்கு அப்புறம் ஆண்டவர் இடத்துல கீழ்ப்படிதல் இல்லை, அந்த அற்புதம் வாங்கினதுக்கு அப்புறம் சுயபெருமை பேச ஆரம்பிச்சிருங்க, அந்த அற்புதம் வாங்கின உடனே சர்ச்சுக்கு வரதில்லை, இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த அற்புதம் யார் செஞ்சதா இருக்கும்? ஹல்லேலூயா.
எச்சரிக்கையா இருக்கணும். பிசாசும் எல்லா வேலையும் எல்லா சேட்டையும் பண்ணுவாங்க, இல்லாத சேட்டையும் பண்ணுவாங்க. சில காரியங்களை கேட்டவுடனே கிடைச்சோன்னா குதூகலம் கொண்டாட்ட மாதிரி குதிச்சு ஆண்டவர் கொடுத்துட்டார், ஆண்டவர் கொடுத்துட்டார், யோசிக்கிறதுலாம் கிடையாது. ஆண்டவர் கொடுத்துட்டார், ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னு. ஐயா எங்க காண ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு? இல்லைங்க ஐயா, வாரம் ஃபுல்லாக வேலை, அதனால கார் எடுத்துட்டு என்ன பண்ணிட்டோம், ஒரு டூர் போயிட்டு வந்தோம். ஏங்க ஐயா சர்ச்சுக்குள்ள ஞாயிற்றுக்கிழமை வரணும்? இல்லைங்க ஐயா 6 நாள் வேலை, லீவே கிடைக்காதுங்க ஐயா, 7வது நாள் தான் லீவு கிடைச்சிது, அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம், வண்டி எடுத்துட்டு டூர் போயிட்டோம். சரி சந்தோஷம். அப்படியா? ஆமாங்க ஐயா, அங்கே போய் ஒரு சர்ச்சுக்கு போயிட்டோங்க ஐயா. என்ன பண்ணிட்டோம், இங்கிருந்து டூருக்கு என்ன பண்ணிட்டோம், வண்டி எடுத்துட்டு நான் போய் அங்கே டூரும் சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும், அங்கே ஒரு சர்ச்சுக்கு போன மாதிரி இருக்கும், அதனால அங்கே போய் ஒரு சர்ச்சுக்கு போயிட்டேன் நான். அல்லேலூயா. சொல்கிறேன், நீங்கள் யோசிச்சு, நீங்களே இந்த வேர்டை யோசிங்க, இந்த வார்த்தை யோசிங்க. இது ஆண்டவர் ஏற்றுக்குவாரா? கார் இல்லாதப்ப, வண்டி இல்லாதப்ப, பணம் இல்லாதப்ப, 6 மணிக்கெல்லாம் 9 மணிக்கு ஆராதனைனா 8:45 மணிக்கு நீ ஓடி வந்து தேவசமயத்தில் உட்காந்து அழுது புரண்டு ஜெபிச்சாலு நீ, வேலை இல்லாதப்ப வந்து ஜெபிச்சாலு நீ, குடும்பத்தில் அற்புதம் நடக்காதப்ப ஜெபிச்சாலு நீ. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்தாருன்னு நீங்களும் நானும் சொல்லிக்கிட்டு அது கிடைச்ச உடனே ஆண்டவரை விட்டு தூரம் விலகி வேற ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் கிட்ட நெருங்குறோமா, ஆண்டவர் விட்டு தூரம் போகிறோமா? அப்படின்னா தூரம் போகிறோம் அப்படின்னு சொன்னாவே நம்ம வாழ்க்கையில் இப்போ வந்தது கர்த்தர் அனுமதித்தது இல்லை. யார் அனுமதித்தது? ஏன் அப்படின்னா அவனுடைய வேலை ஆண்டவர் விட்டு பிரிக்கணும். இதை கொடுத்தா இவன் பிரிஞ்சிருவான். பாஸ்டர் நல்லா 2 மணி நேரம் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன் பாஸ்டர் ஆண்டவர் இடத்துல, ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் பாஸ்டர் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜினால ஃபோன் வந்து எனக்கு ரொம்ப அவசியம், அதனால வந்து ஃபோன் இருந்தால் நான் பல பிரசங்கங்களை கேட்பேன், பல ஆண்டவருடைய பாடல்களை நான் கேட்பேன், அதனால நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சேன் பாஸ்டர். சந்தோஷம். ஃபோன் ஒன்று வாங்கிட்டேன் பாஸ்டர், ரொம்ப சந்தோஷம். இப்போ எப்படி இருக்கிறீங்க? ஆரம்பிக்கும் போது பெர்க்மான்ஸ் பாட்டு வருதுங்க பாஸ்டர், அடுத்த ஷார்ட்ஸ் போகும்போது என்ன ஆயிடுது, சினிமா பாட்டு வந்துடுது, அடுத்த ஷார்ட்ஸ் ஒரு ஜோக் வந்துடுது பாஸ்டர், அடுத்தது ஒரு வீட்டில் ஒரு அம்மா எதை செய்யுதுன்னு நான் பார்க்க ஆரம்பிச்சிடுறேன். சரிங்க, இப்போ என்னாச்சு? ஜெபம் பண்ணுறது இல்லை பாஸ்டர். அம்மா முன்ன ஃபோன் இல்லாதப்போ பைபிளை போட்டு புரட்டி படிப்பீங்களேம்மா, இப்போ இல்லை பாஸ்டர், காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறேன், 10 போஸ்ட் பார்க்குறேன், அதில் 1 ஆசீர்வாதமான வசனம் வந்துடுது, மீதி 9 அது ஏதோ ஒன்று வருது, அதை ஜாலியாக பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு வசனம் போதும் இல்லை பாஸ்டர், ஒரு வார்த்தையினால் ஆண்டவர் திருவார்த்தையாக நறுக்குன்னு பேச மாட்டாரா என்கிட்ட? அல்லேலூயா. இப்போ ஃபோன் எனக்கு வந்து நான் ஆண்டவரோடு இருந்த நெருக்கத்தை கூட்டிருச்சா, இல்லை ஆண்டவர் விட்டு என்ன தூரம் கொண்டு போயிடுச்சா? அப்போ ஃபோன் ஆண்டவர் கொடுத்தாரா பிசாசு கொடுத்துதா? இப்போ இவ்வளோ நாளாக ஆண்டவர் ஏன் ஃபோனை கொடுக்கல எனக்கு? 99 வயசு வரைக்கும் யாருக்கு குழந்தை கிடையாது? யாருக்கு குழந்தைய ஒன்று கொடுத்தாரு. பையன் குஷி கொண்டாட்டம் தான், ஓடி பிடிச்சி ஒரே விளையாட்டு தான். முன்னையெல்லாம் நன்றி பலி என்று சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் பலியிட்டுக்கிட்டு கொண்டு ஆடுகளை பலியிட்டு துதி செலுத்தி கொண்டு குடும்பத்தை பார்த்துக்கிட்டு அப்படி இருந்தால் ஆபிரகாம் புள்ள பிறந்த உடனே ஒரே கொண்டாட்டம். அடடடா ஆண்டவர் கொடுத்துட்டாரு எனக்கு குழந்தைய அப்படின்னு. ஆண்டவர் பார்த்தாரு, இவனுக்கு ஒரு டெஸ்ட்டை போடு, இவன் எனக்கு கொஞ்சம் டியூன் மாறின மாதிரி இருக்கான், அவனுக்கு ஒரு டெஸ்ட்டை போடுன்னு போட்டா புரிஞ்சுட்டான். ஆண்டவர் கேட்டாரியா, நம்ம எங்கேயோ ரூட்டு மாறிட்டோம், கொண்டு போய் கொடுத்துடணும், இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி குழந்தைய தூக்கிட்டு எங்கே பண்ணிட்டான், மோரே மலைக்கு என்ன பண்ணிட்டான், கிளம்பிட்டான். அல்லேலூயா. சில நேரங்கள் எச்சரிக்கையாக இருக்கும். ஆசீர்வாதம் வந்த உடனே தேவ மகிமை விட்டு விலகிடக்கூடாது, எச்சரிக்கையாக இருக்கணும். பணம் வந்துட்டா தேவனுக்கு கொடுக்கக்கூடிய காரியங்கள்ல இருந்து விலகிடக்கூடாது, தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் இருந்து விலகிடக்கூடாது. வேலை கிடைச்சிட்டா ஆண்டவர் விட்டு விலகிடக்கூடாது, வீடு வாங்கிட்டா ஆண்டவர் விட்டு விலகிடக்கூடாது, அற்புதங்கள் அதிசயம் நடக்குதுன்னு நீங்களா சொல்லிக்கிட்டு விலகிடக்கூடாது. ஆண்டவர் கொடுக்குற அற்புதமும் அதிசயமும் அவருக்கு மனமும் மகிமையும் தான் உண்டாகுமோ தவிர கர்த்தரை விட்டு பிரிக்காதே. அப்படி பிரிக்குதுன்னா அது பிசாசு கொண்டு வந்ததா இருக்கணும். அப்படி பிசாசு கொண்டு வந்ததுன்னு நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா தூக்கி எறிஞ்சிட்டு தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடுங்க. அல்லேலூயா போடுங்க. ஆண்டவர் எனக்கு அது வேண்டாம், அந்த காரியம் எனக்கு வேண்டாம் ஆண்டவர், செல்ல அப்படி பிரச்சனையா, செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடு பீரோவில், வேண்டாம் ஆண்டவர், பைபிள் இருக்கு நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரோடு பேசுவீங்க, ஒப்பு கொடுக்குறேன் நான். 24 மணி நேரத்தில் 20 மணி நேரத்தை அந்த ஃபோன் சாப்பிடுது. தேவனிடத்தினால ஜெபிக்க முடியல, தேவ சத்தியத்தினால அறிந்து கொள்ள முடியல. பைபிள் படிங்க அப்படின்னா 15-20 தடவை படிச்சுட்டேன் பாஸ்டர். அதே ஆதியாகமம் தான், அதே வெளிப்படுத்தின விசேஷம் தான், அதே ஆபிரகாம் தான், அதே யோசேப்பு தான். திரும்ப திரும்ப என்னத்தை படிக்கிறது? வெறுப்பு வருதா? வெறுப்பு வருதா? அதே ஒரே சினிமா பாட்டை 10 தடவை கேட்டுட்டு இருக்கிறீங்க.
அதே சினிமா ஜோக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஜோக்கை அன்னைக்கு பார்த்து, அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்து, இன்னைக்கு தினம் அதே ஜோக்கை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் இது போர் அடிச்சிருச்சு. அதே தானே பாஸ்டர், அது என்னது திரும்ப திரும்ப அதே படி. அப்போ என்ன அர்த்தம்? பிசாசு உங்களை டைவர்ட் பண்ணிட்டான். அல்லேலூயா. இதில் பார்க்குறோம் விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமை என்ன பண்ணார்? வெளிப்படுத்தினார். சகோதர சகோதரியை, கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யறார் அப்படின்னு சொன்னா அது உங்களுக்குள்ள விசுவாசத்தை கட்டுகிறதாக இருக்கும். அதே போல தேவனுடைய மகிமை கிரேட்னஸை இன்னும் அறிந்து பயம் வரும். அல்லேலூயா. தேவனிடத்தில் அற்புதம் பெறறீங்கன்னா பயம் வரும். அதிசயம் பெறறீங்கன்னா பயம் வரும். ஐயோ, நான் ஆண்டவரிடத்தில் இன்னும் கிட்ட நெருங்கி நான் சேரணும், நான் தவறு பண்ணக்கூடாது, நான் பாவம் பண்ணக்கூடாது, நான் விலகி போகக்கூடாது அப்படின்னு தேவனிடத்தில் பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற பிள்ளைகளா நம்ம என்ன பண்ணுவோம்? இருப்போம். அல்லேலூயா. அற்புதத்தினுடைய காரியங்கள் இதுதான். காணா ஒரு கல்யாண அற்புதத்தை நீங்களும் நானும் எப்படி பார்க்குறோம்? அசால்ட்டா நினைக்கிறோமா? குப்பையா நினைக்கிறோமா? அற்புதங்களை பெற்ற உடனே ஆண்டவரை எப்படி நீங்களும் நானும் பார்க்குறோம்? வாயின் வார்த்தைகள் எச்சரிக்கையா இருங்க. ஒரு அற்புதம் நடந்துட்டோம்னா தேவனை இதான் பேசக்கூடாது. அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. ஊருக்கு போகலாம், திருமணத்துக்கு போகலாம், அதுக்கு போகலாம், இதுக்கு போகலாம், இதை செய்யலாம், அதை செய்யலாம். இல்லை. அல்லேலூயா. தேவ மகிமை வெளிப்படும். தேவ மகிமை வெளிப்படும். அன்னைக்கு சொல்ற பாயிண்ட் அதுதான். கர்த்தர் செய்கிற அற்புதமா இருந்தா கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்தி விசுவாசத்தை பலப்படுத்தி முன்ன ஆவிக்குறியில நீங்க இருந்த வாழ்க்கையை காட்டிலும் அதுக்கு அடுத்த ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துட்டு போவீங்க. ஆனா அற்புதமும் அதிசயமும் இதுல இருந்து உங்களை இழுத்துட்டு கீழே வருது அப்படின்னு சொன்னா அது கர்த்தர் செஞ்சது கிடையாது. ஒன்று நீங்களா ஏதாவது சுயபலத்தால் ஓடி சுயபலத்தால் என்ன பண்ணீங்க, எதாவது இழுத்து பிடிச்சி ஒன்று கொண்டு வந்திருப்பீங்க. அது போய் மோசமான பாதையில் கொண்டு போய் விட்டுரும். இல்லை பிசாசானவன் உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருந்து அப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்து உங்களை என்ன பண்ணிடுவான்? அல்லேலூயா. கடந்த பாயிண்ட் அதுதான். ஸ்ட்ராட்டர்ஜின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆண்டவருடைய ஸ்ட்ராட்டர்ஜி வேற, பிசாசினுடைய ஸ்ட்ராட்டர்ஜி வேற. ஸ்ட்ராட்டர்ஜி அப்படின்னு சொன்னால் அது எப்படி சொல்ல, கணக்கு போடுதல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஆண்டவருடைய கணக்கு போடுதல் எப்பயுமே தொடக்கம் உபத்திரவமாக இருக்கும், எண்டு எப்படிப்பட்டதாக இருக்கும்? சம்பூர்ணமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் பிசாசானவனுடைய ஸ்ட்ராட்டர்ஜி எப்படி இருக்கும்? கணக்கு போடுதல் எப்படிமா இருக்கும்? ஆரம்பம் எப்படி இருக்கும்? ப்ளஷராக இருக்கும். ப்ளஷருங்கிற ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துவாங்க. பாவத்தினுடைய காரியம் தான். தொடக்கத்தில் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும், அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி கொடுக்கும். எந்த காரியம் உன் வாழ்க்கையில் முதல்ல சந்தோஷத்தை கொடுக்குதோ அதே காரியம் உன்னை கடைசியில் கொண்டு போய் எங்கே நிறுத்துன்னு சொல்ல முடியாது, மோசமான நிலைமை கொண்டு போய் நிறுத்திடும். எந்த காரியம் முதல்ல உனக்கு துக்கத்தை கொடுக்குதோ தேவ சமூகத்தில் நீ அர்ப்பணிச்சு பாரு, அதே காரியம் உனக்கு பின்னாடி சந்தோஷத்தை கொடுக்கும். அல்லேலூயா. அது திருமணமானமா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. சில நேரங்களில் சில காரியங்களில் திருமணமான ஆண்கள் பெண்கள் யோசிக்கிறது உண்டு, இந்த பெண்ணை ஏன் திருமணம் பண்ணோம், இந்த ஆணை ஏன். நான் சொல்றது கர்த்தரிடத்துல ஜெபிச்சு கர்த்தர் சித்தத்தின் பிரகாரம் பண்ணது. நீங்களா உன்னை பண்ணிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கும் கர்த்தருக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் நீங்கள் கர்த்தரிடத்துல ஜெபித்து கர்த்தர் அனுமதித்து அப்படி வந்த ஒரு காரியம் இருக்குமே ஆனால் அதில் சில உபத்திரவங்கள் பாடுகள் வருதுன்னா பொறுமையாக இருங்க, கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. அதே வாழ்க்கை மாறும். அவசரப்படாதீங்க. உடனே விவாகரத்து சண்டை கிண்டன்ட்டு போய் நிற்காதீங்க. சிறந்ததை கர்த்தர் முடிவுக்கு, அதாவது கடைசிக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா தேவ மகிமை வெளிப்படணும். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாமா அந்த நாளில்?